அன்பு நண்பர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியம் கூறுகிறது, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அகாப்பே அன்பு, அதாவது கிரேக்க வார்த்தையில் அகாப்பே என்று விவரிக்கப்படுகிறது. இதனுடைய உண்மையான அர்த்தம் தியாகம், எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துவது. இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. எதினால் அன்பு குறைகிறது என்றால், மனிதர்கள் மத்தியிலே சுயநலம் பெருகிவிட்டது. இன்று பலர் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணத்தில்தான் பலரிடம் பழகுகிறார்கள். அன்பு என்பது எதை எதிர்பார்க்காமல் தருவதுதான் உண்மையான அன்பு. நம்முடைய நேரத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறரோடு அன்பாக பழக வேண்டும், எதையும் எதிர்பார்க்காமல் பழக வேண்டும், சுயநலம் இல்லாமல் பழக வேண்டும். அவ்வப்போது பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். சின்ன சின்ன பரிசுகளை நாம் கொடுத்து நம்முடைய உணர்வுகளை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்படி சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்து அவர்களோடு நாம் பழகும் பொழுது நீங்கள் அன்புள்ளவர்கள் என்பதை பலர் அறிந்து கொள்வார்கள். அன்பு குறைவதற்கு காரணம் என்ன நண்பர்களே? பெருமை, பொறாமை, தன்னைத்தானே புகழ்வது, பிறரை மட்டுப்படுத்தி பேசுவது, மற்றவர்கள் மீது கோபப்படுவது, பொய்யாக பழகுவது, பொய்யை பேசுவது, உண்மையாய் பழகாமல் சுயநலம். இன்று ஒருவருடைய முகத்தை பார்த்து பேசுவது குறைந்து விட்டது. காரணம், செல்போன், மிம்ஸ், உரையாடல் இல்லை, உணர்வுகள் இல்லாத தொடர்புகள். ஆகையால் அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்வு. இப்படிக்கு உங்கள் நட்பில் ஜான்சன். God bless you.